நீ என்ன புலியா? புலி இல்லைதான். நீங்க என்ன காலமாடா அந்த மாதிரி கேட்க வேண்டியது. ஆனால் அந்த படத்துக்கு பின்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க விமல் சாருக்கு கொம்பு முளைச்சிருச்சு. எனக்கெல்லாம் என்னையும் நீங்க கொம்புனால குத்துறதாவே நினைக்கிறீங்க. கொம்புங்கிறது குத்துறது மட்டும் இல்ல, பெரிய கொம்பு முளைச்சிருச்சு ஓவரா பண்றேன் அந்த மூடு. அந்த மூடுக்கு இல்ல, எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, கொம்புங்கிறது மாட்டுக்கு பாதுகாப்பு. விமல் சாரோட பாதுகாப்பா நான் சொல்றேன். எல்லாரும் நல்ல வார்த்தையை பூரா தப்பானவன் பயன்படுத்தி தப்பா பயன்படுத்திட்டாங்க. என்ன உண்மையா இல்லையா? நிச்சயமா சார். வழக்கமாக இந்த மாதிரி மாடு படம்லாம் வரும்போது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது நம்ம ராமராஜன் சார் தான். ஏன்னா ஒரு பாட்டு பாடியே மாட்டை அடக்குவார். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வித்தெல்லாம் வச்சிருக்காரா நம்ம ஹீரோ சார்? அவர் தான் மாட்டுக்கு ட்ரைனிங் வளர்க்குறாரு. ஓ ட்ரைனிங் வீடு உங்க வீட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. மாடு வளர்த்துட்டு இருப்பேன். ஸோ எங்களை லெஃப்ட் ட்ராக்கே மாடு வளர்க்குற சாக்கில் அவரை கரெக்ட் பண்ணுறது தான் பிளானு. ஓகே. ஸோ அவர் தான் என் மாட்டுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. ஓகே. என்ன சார் மாட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஹீரோயினை கரெக்ட் பண்ணிட்டீங்க. கதை அது மாதிரி, கதை அந்த மாதிரி, நம்ம கதை அந்த மாதிரி, படத்து கதை அந்த மாதிரி. ஆனால் பெரும்பாலான படங்களில் பாருங்களேன் ஈஸியாக உங்களுக்கு ஹீரோயின்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருது. படத்துல பிடிக்குங்க, நேரில் பிடிக்காது. நான் கேட்டிருக்கேன் எல்லா ஹீரோயினையும் பர்சனலாகவே. ஆமாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டால் அவன் கண்ணை மூடிட்டு சொல்கிறது எங்கள் செல்லக்குட்டி விமல் தான். இதெல்லாம் கொஞ்சம் ஓவருப்பா. நீ ஏதாவது கொடுத்து போட்டு கடைசியாக நீங்கள் பண்ண படம் வந்து அது ஒரு கான்ட்ரவர்சின்னு சொல்ல முடியாது. பட் கிட்ட கொஞ்சம் அந்த ஒரு மதம் சார்ந்த விஷயம் அதை சொல்ல நல்ல விஷயமோ அதில் சொல்லியிருந்தாங்க. சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு சின்ன பயமோ தயக்கமோ இருக்கா? என்னடா ஆச்சு, நம்ம ஒரு விஷயம் சொல்ல வரோம், அது வேற மாதிரி கான்ட்ரவர்சியாக எழுதி விட்டுருவோம். இல்லை நமக்கு என்னென்னா, நம்ம அந்த கதை கேட்கும்போது ஒன்று வந்துடுது. அது அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது அப்போ இனிமேல் என்னென்னா இந்த விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் அப்படின்றது தோணுது. இனி நடிக்கிற எல்லா படம் இப்போ வடன்ற ஒரு கமர்ஷியலாக இருக்கும். அடுத்து 7ஆம் பொருத்தம்னா அது ஒரு மீட்டரில் இருக்கும். ஒவ்வொரு கண்டென்ட் உள்ள படமாக நடிச்சுக்கிற மாதிரி. ஓகே. படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் பார்க்க முடியுது. பாலசரவணன், நம்ம முனிஷ்காந்த், தீபாக்கா, நிறைய பேர் நட்டி என்ன. ஸோ அவர் தான் இல்லை. நான் கிட்டத்தட்ட உங்க 2 பேருக்கு கிட்டத்தட்ட இல்லை 2 பேரும் அதை மெயின் தட்டை. சரி ஓகே. அந்த ஒரு ஐயப்பனும் கோஷி மாதிரி வச்சுங்க. 2 பேரும் ஒரு திசையில இருந்து நீங்கள் பயங்கரமாக மோதிக்கிறீங்க. அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க ஆக்டர்ஸ் கூட? இல்லை ஒரு நடிப்புன்னு வந்துட்டா அது நடிக்க அந்த கதாபாத்திரத்தான தானே பார்க்குறோம். இப்போ எந்த கதாபாத்திரம் நடிக்கிறோமோ அந்த கதாபாத்திரம். இப்போ வந்து நான் தம்பி பாலசரவணா இருப்பாங்க, அண்ணன் தான் கூப்பிடுவோம்ல, என்ன தம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஷாட்டுக்கு போயிட்டா என்னடா மாப்பிள்ள என்னடான்னு தான் கூப்பிடணும். அது என்ன பண்ணுறது, அங்கே போயிட்டு ஐயோ அண்ணன் கூப்பிட்டோமே என்னடான்னு கூப்பிடணும் முடியும். அது எல்லாருமே அது இயல்பாகவே வந்துடும். எனக்கும் இல்லை, எல்லாருக்குமே அது இயல்பாக வந்துடும். யார் கூட கெமிஸ்ட்ரி பயங்கரம் ஒர்க் அவுட் ஆச்சு? விமல் சார் கூடயா இல்லை மாடு கூடயா? மாடு கூட. என்ன யோசிக்கிறாங்க? இல்ல சார், அதே மாடோடன்னு சொல்லிட்டேன். சார் கூட தான். எங்களுக்கு ஒரு செம்ம லவ் சாங் இருக்கும், ஆசை கலவாணின்னு ஒரு சாங் இருக்கும். ஆமா, நான் சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போதுல நம்ம சன் மியூசிக்ல சாங்ஸ் கேட்டுட்டு இருப்போம்ல, எனக்கு அப்படி இருந்துச்சு. நான் சின்ன வயசு ஸ்கூல்ல ஒரு ஹீரோயின் பார்த்த மாதிரி இப்போ நான் இருக்கனே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சாரும் செம்ம அழகா இருப்பாரு அதுல. நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, நீங்க பசங்க படம் பார்க்கும்போது சரி எல்லா ஹீரோஸ்க்குமே கேட்பாங்கல்ல சார், நடுவில் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தீங்க, நடுவில் குறைச்சிட்டீங்க. ஆனால் விமல் சாரை மட்டும் அது மாதிரி கேட்கவே முடியாது. அந்த இது நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க எப்படி? டெய்லி 2 வெங்காயம் சாப்பிட்றேன். உண்மையாக சொல்கிறீங்களா விளையாட்டுக்கு சொல்கிறீங்க? ஆமாம். உங்களுடைய ஃபேவரட் ஃபுட்டு? பசிக்கும் போது என்ன கிடைக்குதோ அது. ஃபேவரட் ட்ரிங்க்கு? பசிக்கும் போது என்ன கிடைக்குதோ அது. அதெல்லாம் தாகம் அடிக்கும் போது என்ன குடிக்குது? பசிக்கும் போது இல்லை, தாகம் அடிக்கும் போது. அந்த மாதிரி தான் ஃபேவரட். இது அதெல்லாம் இல்லை, இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் இல்லையா? ட்ரிங்க்குன்னா என்ன குடிக்கிறதுனா 2 குடி இருக்கு. ஜூஸ் குடி ஒன்று இருக்கு, சரக்கு குடி ஒன்று இருக்கு. சரி குடி 2மே சொல்லிடுங்களேன். அது இல்லை. உங்கள் ஃபேவரட் நார்மல் ஜூஸ் குடி இது என்ன? சொல்லுங்க, நீங்க தான் சார். மாதுளம்பழம். மாதுளம்பழம். இந்த பக்கம் கீதளம்பழம்.